الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதிலே, பெற்றோர்களை மதிப்பதிலே, அவர்களுடைய சொல்லை பேணி நடப்பதிலே, அவர்களுடைய வசியத்துக்களை பேணுவதிலே தான் பிள்ளைகளுடைய உயர்வும் சிறப்பும் அந்தஸ்தும் கண்ணியமும் இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், எங்கள் நாயகம் கௌசுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அன்னவர்கள் பெரும் காட்டுக்குள்ளே கொள்ளையர்களுக்கு மத்தியிலே அகப்பட்ட பொழுது, மாட்டிக்கொண்ட பொழுது, அந்த கல்வர்கள், அந்த கொள்ளையர்கள் பெரும் பகையர்களாக அந்த காட்டிலே அவர்களுக்கு இருக்க, அவர்கள் தாயுடைய வசியத்தை பேணி உண்மையை சொன்னார்கள். அதாவது 40 தங்க காசிகள் அவர்களிடம் இருந்தது. தாயார் அந்த பயணத்திலே அவர்களிடத்தில் அதை கொடுத்துவிட்டு, மகனே, எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் உண்மைதான் பேச வேண்டும் என்று வசியத்தை செய்தார்கள். அந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே அந்த பகையர்களாகிய கொள்ளையர்களுக்கு மத்தியிலே அந்த வசியத்தை அவர்கள் பேணினார்கள். தாயுடைய வசியத்தை பேணிய காரணத்தினால் அந்த கொள்ளையர்களும் தௌபா செய்து மீண்டு திருந்தினவர்கள் ஆகிவிட்டார்கள். அதே போன்று அந்த சம்பவமும் உலக மயமாக்கப்பட்ட சம்பவமாக அது ஆகிவிட்டது, தாயுடைய வசியத்தை பேணிய அந்த சம்பவம். எனவே எங்கள் நாயகம் கௌசுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அதீத் அன்னவர்கள் எங்களுடைய தலைவராக இருக்கிறார்கள், எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிறார்கள், எங்களுடைய ஷேக்காக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய முன்மாதிரியாகிய இந்த பண்பை நாம் எமது வாழ்க்கையில் எடுக்க வேண்டும். அவர்கள் முன்மாதிரியாக நமக்கு வழிகாட்டினார்கள். தாயுடைய வசியத்தை பேணி பெற்றோர்களுடைய அந்தஸ்தை, பெற்றோர்களுடைய வழிபாட்டை, பெற்றோர்களுடைய கண்ணியத்தை, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து எப்படி நடக்க வேண்டும் என்பதை கூட அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே இவைகளை உணர்ந்து பெற்றோர்களை மதித்து அவர்களுடைய வசியத்துகளை பேணி அவர்களை கண்ணியப்படுத்தி பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.